Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் குரிய ஃபர்ஸ்ட் மீட்டம் குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் 7th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 12th லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 12th லெசனுமே ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சாச்சு. டீடைல் கொஸ்டின் தான் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி மோனோகாட் அண்ட் டைகாட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா 12th லைட் டிபெண்டன்ட் அண்ட் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான 7 மார்க் கொஸ்டின். அந்த ப்ராசஸ்னா என்ன, ரெண்டுக்கும் நடுவோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, இதோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மெயின் 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அது போக எக்ஸஸாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கும். கிளைகாலைசிஸ், கர்ப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அதில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ், அதாவது கிளைகோலைசிஸும் கர்ப் சைக்கிள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே லெசன்ல இருக்க ஃபில்லிங் அண்ட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய போர்ஷன் 2 டீடைல், செகண்ட் டீடைலில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், அது போக கொஞ்சம் ஒன்வர்ட்ஸ். மறக்காம இன்னைக்குரிய போர்ஷன்ஸை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.